அவருடைய கிருபை வல்ல கிருபை, நல்ல கிருபை, அது ஒழுவாமல் காக்கின்ற சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாட போகிறோம். வல்ல கிருபை, ஒழுவாமல் காத்த கிருபை. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல உற்சாகமாய். அல்லேலூயா சொல்லும் போது நல்ல கரங்களை அசைக்க நிறைய பேருக்கு கையை வர மாட்டேங்குது. கை இருக்கிறவங்க எடுத்து காட்டுங்க, கை இருக்குன்னு. ஐயோ பாவம், 2-3 பேருக்கு கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு பாட போகிறோம். நல்லா கவனிங்க. ஆமென், ஆமென். ஒரு அரசியல்வாதி வர்றாங்க அப்படின்னா என்ன உற்சாகம் பாருங்க, என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஷாட் அடிக்கிறார் அப்படின்னா ஒரு 6 அவன் டிவியில தான் பார்க்கறான். இங்க உட்கார முடியல அவனால, அவ்வளவு உற்சாகம். நம் தேவன் பெரிய தேவன். ஒரு சின்ன ஒரு இதை ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப் பார்த்தேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் செய்தியில. அவர் பேர் நார்த் கொரியன் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட்டோ. அவர் அவரோட மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மினிஸ்டர் ஒருத்தர் லைட்டா கண்ணு சொக்கிருச்சு. தனியா கூப்பிட்டு சுத்தி வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க அவரை. எப்படி? சாதாரண ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கு அத்தனை கனம் இருக்கும் என்றால் என் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சாதாரண தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சர்வலோகத்துக்கும் அதிபதி. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த பக்கம் கரெக்ட், இந்த பக்கம். ஆமென். கொண்டு வரும்போது அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. போலாமா? ரெடியா? போலாம்.